18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, அவசரமாக உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். என் அன்பு பிள்ளையே, உன்னை படைச்ச இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ கவலைப்படாம இரு, அனைத்தையும் தீர்த்து வச்சிடுறேன்னு சொல்றதுக்காக அவசர செய்தியோடு உன்னை தேடி வந்த இந்த கருப்பன், நீ செஞ்ச புண்ணியத்தின் காரணமாக தானே உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போறேன். கடந்த முறை ரொம்ப நாளைக்கு முன்னால நீ என் கோயிலுக்கு வந்த. அப்ப கூட வந்துட்டு கூட்டம் அதிகமா இருக்கு அது இதுன்னு பேசிக்கிட்டு அவசரமா மனசுல கவலையோட தரிசிச்சுட்டு வேகமா திரும்ப போயிட்ட. அடுத்த முறையாவது மனசுல சந்தோஷத்தோட என்னை நோக்கி வந்து தரிசித்து எனக்கு நன்றி சொல்லக்கூடிய மனநிலையோட வரப்பாரு. கடல் அலை போல பரபரப்பாக இல்லாம அமைதியாக வந்து என்னை பார்த்து உட்கார்ந்து தரிசனம் செஞ்சுட்டு போகக்கூடிய பிள்ளையாக வர முயற்சி செய்ய செல்லமே. இன்று இரவுக்குள்ளாகவே உனக்காக உன் அப்பன் கருப்பசாமி எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு முடிச்சு நீ எதிர்பார்த்தது போல உனக்கான விஷயத்தை மிக சிறப்பாக நடத்தி முடிச்சிடுறேன். நீ நினைக்கிறது எல்லாமே ஒரே நாள்ல நடந்துடாது, கொஞ்ச காலம் ஆகதான் செய்யும். ஆனா நிச்சயமாக உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி கொடுப்பேன்னு ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன் அல்லவா? இத்தனை காலம் என் வாக்கை நம்பி நீயும் பொறுமையாக காத்திருக்கும் போது இனிமேலும் நான் தாமதிக்க விரும்பவில்லை. இதோ நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற போறேன். யார் உன்னை நேசிச்சாலும் வெறுத்தாலும் நீ எப்போதும் நீயாக இரு. வாழ்க்கையில எது எப்போது எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் நீ நீயாகவே இருந்துட்டீனா வாழ்க்கையவே ஜெயிச்சிடலாமேன்னு செல்லமே. அனுபவங்கிறது தவறுகளை திருத்திக்கிறது. ஆணவங்கிறது தான் செஞ்ச தவறு சரிதான்னு நியாயப்படுத்துறது. நீ எப்போதும் தவறுன்னு தெரிஞ்சா அதை திருத்தி மாற்றிக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருக்கணுமே தவிர நம்மளை எப்படி அடுத்தவங்க குறை சொல்லலாம் தப்பு சொல்லலாம்னு நீ செஞ்சதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய பிள்ளையாக ஒருபோதும் இருக்க வேண்டாம். உன் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கு சில காலம் ஆகுமே தவிர எப்படியாவது முழுவதுமாக நான் உனக்கு அதை நிறைவேற்றி கொடுத்துருவேன். நீ என் மேல வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாதென்ற நம்பிக்கையான எண்ணம் மட்டும் எப்போதுமே உனக்குள்ள இருக்கட்டுமேன்னு செல்லமே. இதுவரைக்கும் நடந்தது இப்போ நடந்துகிட்டு இருக்கதும் எல்லாதுமே என் அப்பன் கருப்பசாமியின் செயல்னு மனசார அதை எதிர்கொள்ள தயாராகு. எந்த மனக்கலக்கத்தையும் உருவாக்கிக்காம மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு நடந்ததையும் நடக்கப் போவதையும் நினைச்சு கவலைப்படாம நான் காட்டுற வழியில போ. நிச்சயம் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். நீ கண்கலங்கி ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாம தனியா தவிக்கும் போதெல்லாம் நான் உன் பக்கத்துல இருந்து உனக்கே தெரியாம உன் கண்களை தொடச்சு விட்டு உனக்கு தைரியம் சொல்லக்கூடிய துணையாகத்தான் இருந்தேன். அது நீ என்னைக்காவது ஒரு நாள் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும். அடுத்தவங்க வாழ்க்கையில 1000 தப்பு செய்யலாம், தவறு செய்யலாம், 1000 சுகமான வழிகள்ல வாழலாம். ஆனா நீ எப்போதுமே உனக்கான சிறந்த வழியாக நேர்மையையும் நியாயத்தையும் வச்சுக்கோ. உன்னுடைய பாதையில நீ நினைச்சது போல வாழ்க்கையை வாழும்போது யாருமே அனுபவிக்காத சுகத்தையும் சந்தோஷத்தையும் பொக்கிஷத்தையுமே கூட நான் உனக்காக கொடுப்பேன் என் செல்லமே. இத்தனை காலமாக உன் வாழ்க்கை கஷ்டமா இருந்துச்சுங்கிறதுக்காக இனி வரும் காலங்கள்லையும் உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வெறுத்திடாத. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உனக்கு வந்து சேரும். அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறி போயிடும். நீ மனசு உடையாம தைரியமா இருந்தீனா இந்த கருப்பசாமி எல்லாத்தையுமே உனக்கு நல்லதாக நடத்தி கொடுத்துருவேன். உன்னை யாரெல்லாம் வேணாம்னு வெறுத்தாங்களோ அவங்களே நீதான் வேணும்னு வந்து கெஞ்சி கேட்கக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். இனி என்ன பிள்ளைக்கான உனக்காக எல்லாத்தையும் நானே உருவாக்க போறேன். நீ பொறுமையாக காத்திருந்தா உன் பொறுமைக்கு சிறந்த பரிசு உன் வாழ்க்கையில வந்து சேரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஆனா நீ நல்லதை மட்டுமே பார்த்துட்டு நல்ல விஷயங்களை மட்டுமே செஞ்சுக்கிட்டு நல்லவர்கள் மட்டுமே நட்பு கொண்டு
உன் வாழ்க்கையை வாழ தயாராக இருந்துடு.